மதுரவாயல் அடுத்த ஆலப்பாக்கத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் அறங்காவலர் டில்லி பாபு கலந்து கொண்டு ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் கட்ட இருக்கும் ராஜகோபுரத்தின் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் ஆலப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லைட்டிங் வேற இதுவாகுது. நடுவில் கொஞ்சம் கோச்சிக்கா சைட்லண்ணா. ஓகேண்ணா. இங்கே பார்த்து ஒரு நிமிஷம் மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கா. ஓகேண்ணா 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 ஓகேண்ணா. ஆலயம் இது 300 ஆண்டுகளுமான பழமையான கிராம தேவதை. எங்களுடைய கிராம தேவதை கங்கையம்மனுக்கு கோயில் கட்டி அதாவது கும்பாபிஷேகத்துக்கு முன்பாக இப்போது 5 நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்காக இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த பழம்பெரும் கோயிலுக்கு சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த கோயில் பூர்வீகமான பழமையான கோயில். இந்த கோயில் ஆண்டுதோறும் நடக்கும் விழாக்களில் பக்த கோடிகள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த கோயிலுக்கு பொங்கல் வைத்து இந்த கங்கையம்மனை வழிபட்டால் அவர்கள் நீண்ட ஆயுளோடவும் நல்ல வளமாகவும் இருப்பார் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகையால் இந்த கோயிலுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் விழா எடுத்து சிறப்பாக வருகிறோம். இந்த கோயில் பழமையானதால் புதுப்பித்து இப்போது புதுசாக கட்டி இப்போது எல்லாம் பொன்னியம்மன், கங்கையம்மன், விநாயகர் ஆலயம், முருகர் ஆலயம் மற்றும் 5 நிலை ராஜகோபுரம் மற்றும் நாகத்தாம்மாள் போன்ற கோயில்களை நிறுவி அடுத்த ஆண்டு நாங்கள் வைகாசி மாதத்துக்கு முன்பாகவே இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.